ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்போ தான் ஃபோன் பேசிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே கோமதி இருந்துட்டு சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜுக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், சும்மா என்னோட பையனை குறை சொல்லாதீங்க, என்னோட பையன் சொக்க தங்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கும் அப்படியே பயங்கர ஷாக்கில் தகச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்கள் ஆசை அருமை தங்கச்சி சொன்னதை கேட்டிங்களா? நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் உங்க தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லது பண்ணிட்டாங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னு ஆளுக்கு பீத்திக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு முத்துவேலை ஏற்றி விடுவோம். முத்துவேலுக்கு பயங்கர கோவத்தில் எழுந்து நின்றுட்டு, இனிமே இந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒட்டும் உறவும் கிடையாது, இன்னையோட இந்த குடும்பத்தை தலை முழுங்கிட்டு போலாம் வாடா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட, என்ன கோமதி, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இருக்க நம்பிக்கைனா என்னன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி ஒரு நம்பிக்கையை உடைச்சிட்டிய நீ அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, இதை சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்கன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இனிமே என் கூட பேசவே பேசாத, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் அண்ணனுங்க ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம புருஷனை இப்படி சொல்லிட்டு போறாரே, தன்னை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்கவும், நம்ம கதிரும் ராஜு வந்து, இங்க பாருங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிற நாள் எல்லாருக்குமே வரும், நீங்க கண்டிப்பா கவலைப்படவே கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு பக்கம் என்னோட பெத்தவங்க வீட்டுல இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க, இன்னொரு பக்கம் என்னோட கட்டணவன் என்ன இப்படியே சொல்லிட்டு போறாங்க, நான் யாரை நினைச்சு கஷ்டப்பட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டு நம்ம ராஜுக்கு இருந்துட்டு மெயில் வருது, எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து மெயில் வந்துடுது. வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, கதிர் இங்க பாரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரூம்குள்ள போயிட்டு, என்ன ராஜு, எக்ஸாமுக்கு டேட்டு வந்து கொடுத்துட்டாங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ண போகிறேன்னா, நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போகிறேன், இங்கே பாரு ராஜி, நீ எக்ஸாம் எழுத தான் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கதிர் இப்படி பேசுகிற நீ, நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா, அப்படி தெரிஞ்சிருந்து எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குற, இங்கே பாரு, நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி IAS ஆகி கண்டிப்பாக என்னோட அப்பா முன்னாடி என்னோட சித்தப்பா முன்னாடி நிற்குவேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, உன்னை வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுத்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்களா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அப்பா அம்மாவும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, அதுவும் என்னோட சித்தப்பா தான் ஏற்று விட்டாதான் கண்டிப்பாக அவங்க ஏதாவது பேசுவாங்க, இந்த எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்துவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜு சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கதிர், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராவும் பகலும் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே மாங்கி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தன்னால் ரெண்டு குடும்பம் பிரிஞ்சதுனால தன்னாலேயே ரெண்டு குடும்பமும் சேரட்டுமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா போய், இங்கே பாருங்கத்த, இது எல்லாமே என்னால் தானே, நான் சொன்னதுனால தானே நீங்கள் போயிட்டு விருந்துக்கு கூப்பிட்டீங்க, இப்படி நான் சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கவே மாட்டீங்கல்ல, சாரி அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ ஏதோ நல்லது நினச்சி தான் சொன்னேன், ஆனால் என்னோட அண்ணனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் ராஜோட விஷயம் வெளியே சொல்கிற அளவுக்கு என்னோட பையனை ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனால் ராஜா அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு போக மாட்டேன், என்னோட வீட்டுக்கு போனால் நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அவளுக்கு கதிர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுனே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, ராஜுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, அதனால தான் அவள் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எல்லாமே நல்லது நினச்சி தானே பண்ணீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள்
உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி மீனா 30 வருஷமா என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சி நான் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இல்லை. ஆனால் அந்த சந்தோஷத்தை அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல. அதனால தான் என்னோட சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்டாட்டி தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அரசு இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கப்பா, அப்பா அம்மா பண்ணது தப்புதான்ப்பா. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக அம்மா கிட்ட நீங்க பேசாமலாம் இருக்காதீங்கப்பா. அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்கப்பா. அவங்க கிட்ட போய் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா அரசி, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உன்னோட புருஷன் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா உனக்கு கோவம் வரும்ல. அந்த மாதிரி தான்ப்பா இது. என்னால ஏத்துக்கவே முடியல. என் பொண்டாட்டி என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே மறைச்சதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டாலேன்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இங்க பாருங்கப்பா, அம்மா எப்பவுமே நல்லதுக்கு தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் அம்மா மேலே இப்படி கோவப்படுறீங்களேப்பா, அம்மா ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு சொல்லவும், அப்ப நான் பாவம் இல்லையாம்மா? உன்னோட அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு பாவமா தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நான் அப்படி சொல்லலப்பா. இனிமே எதையுமே மாற்ற முடியாது. அதுக்காக அம்மா கூட நீங்க கோச்சுக்கிட்டு பேசாமலாம் இருக்காதீங்கப்பா. இதை பார்க்க என்னால முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜு அப்படியே ரொம்பவே எமோஷ்னலாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம கதை இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, ரொம்ப எஃபெக்ட் போடாத. நீ படிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. இங்கே பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம பொறுமையை கூட எழுதிக்கலாம். இன்னும் டைம் எல்லாம் இருக்குது. இங்கே பாரு கதிர், நான் போன டைம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கே நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். திரும்பவும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு ரொம்பவே மனசு உடஞ்சிடறாரு. தன்னால தான் ராஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு ராஜி, என்னால் தானே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே பண்ணாமல் இருந்திருந்தா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பல்ல. என்னால் தான் உன்னோட வாழ்க்கையே போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். இதுவே வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருந்தா என்னோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீ என்னோட ஃபீலிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்குறல்ல, அதுதான் எனக்கு வேணும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. பணம் காசுன்றதை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு அதாவது என்னோடய ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்குற ஆள் எங்கேயாச்சும் கிடைக்குமா? கண்டிப்பாக யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த வாழ்க்கையை நினச்சி சந்தோஷம் தான் படுறேனே தவிர ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டதில்லை. வேணா நீ கஷ்டப்படுறியா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோமே, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அசிங்கப்படுறோமேன்னு நினச்சி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, நான் அந்த மாதிரியெல்லாம் நினச்சதே கிடையாது. நீ அந்த மாதிரி நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம கதிர் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ராஜி, நீ படி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நம்ம குடும்பத்தை காத்திருந்து இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணி வச்சுட்ட அந்த ஓடுகாலி, இங்கே பாருங்கண்ணே, இதை சும்மாவே விடக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படியாவது பழிவாங்கியே ஆகணுன்னு அப்படின்னு நம்ம முத்துவேல் மனசில் ஒரு பழிவாங்குற எண்ணத்தை உருவாக்குறாரு நம்ம சக்திவேலு. ஏன்னா தாங்கிட்டே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தான் புள்ள தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இப்படி தங்கச்சின்னு கூட நினைக்காம இப்படி கேவலமான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சக்திவேல். அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா முத்து, சக்தி, எதுக்காகடா அப்படியெல்லாம் படிக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ விருந்துக்கு தானே போகணுங்க, சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வர வேண்டியதானே. எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி இப்போ 2 குடும்பத்துக்கும் இன்னும் தீராத பிரச்சனையை ஆக்கி விட்டுட்டு வந்துட்டீங்களே. இப்போ கோமதி அங்கே என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் சக்தி இருந்துட்டு, ஏத்தா இங்க 2 பசங்க எவ்வளோ வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஆனா உன்னோட பொண்ணு மட்டும் கஷ்டப்படுறான்றது உங்களுக்கு தெரியுது அப்படிதானே. இங்க பாருங்கடா, நீங்க 2 பேரும் என் கூட இருக்கீங்க, உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா
கோமதியை நான் பார்த்துட்டு இல்லையே, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்களோன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது சக்தி இருந்துட்டு ஆறுதல் இல்லாமல் அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதான் அந்த பஞ்ச பரதேசி இருக்கானே ஆறுதல் சொல்கிறதுக்கு எல்லாம் அவனுக்கு அது அவளுக்கு சரியாக போகும். இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் அங்கே போகணும், அவள் வரணும், இவ வரணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஏதாச்சும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கண்ணே, இனிமே ஆத்தா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுண்ணே, அப்புறமா உங்களுக்கும் எனக்கும் சண்டை வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இதை கேட்ட சக்தி முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க ஆத்தா, இனிமே எங்ககிட்ட நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்த பாண்டியனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஆனாலையும் தனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி எதுவுமே பேசாமல் அமைதியாக கடைக்கு கிளம்பிடுறாரு. கடைக்கு போன உடனே அதாவது கோமதி சொன்னதையே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி விஷயம் எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளே, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்தது, எதனால் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை நிலையில் இருக்காரு. அதுக்கப்புறம் பழனி வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னத்துக்கு வந்தீங்க, இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்படலாம் படுத்தலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மச்சான், ஏன் மச்சான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு என்னை எல்லாருமே நம்ப வச்சு கழுத்து அரைக்கிறீங்களே, நான் என்ன தான் பண்ணேன், எல்லாருக்கும் என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது இல்லையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மச்சான், கண்டிப்பாக அக்கா ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் அக்காவை எதுக்காக சந்தேகப்படுறீங்க, அக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் பாவம் இல்லையா, என்னை யாருமே பாவம்னு நினைக்க மாட்டீங்களா, எனக்கும் மனசு இருக்குல்ல, என் மனசையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மச்சான், உங்கள் மனசு புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்காக என்னோட அக்கா மேலே கோவப்படாதீங்க, அவங்க கிட்ட பேசாமையும் இருக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் அக்கா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். எங்ககிட்ட கூட பேசாமல் இருந்துடும், தவிர உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். நீங்கள் பெரிய மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்கா கிட்ட போயிட்டு நீங்கள் பேசலாமா மச்சான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பழனி, உன்னோட அக்கா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா, அவள் எனக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே என்கிட்ட மறைச்சதில்லைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காளே, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருக்க போகிறேன், நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேனே, அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சா. இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் அப்போ இருந்த பாண்டியனே வேற மச்சான், நீங்கள் அப்போல்லாம் எப்படி இருப்பீங்க தெரியுமா, ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதாவது அதில் ஒரு சின்னதாக இருந்தால் கூட அவங்கள சும்மாவே விட மாட்டீங்க, அவங்கள நாள் முழுக்க இருக்க வச்சு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவீங்க. அதனால தான் மச்சான் அக்கா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கோம், வேறு எதுக்காகவும் அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காது, எனக்கு கண்டிப்பாக அக்காவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருடா பழனி, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதுடா, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மச்சான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலையும் என்னோட அக்காவை யோசித்து பார்த்து பண்ணுங்க, என் அக்கா உங்களுக்காக என்னென்னமோலாம் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் மனசில் வச்சு என்னோட அக்காவை பழி வாங்காமல் இருந்திருந்தா அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனுக்கு சாப்பாடு கடைக்கு கொண்டு வராங்க. இதை பார்த்த நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி கடைக்கு வராங்க. வந்த உடனே, எதுக்காக நீ கடைக்கு வந்த, கடைக்கு உன்னெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே என் பேச்சை எதுவுமே கேட்க மாட்டீங்களா, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து சொல்ல வேண்டியது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு, அப்போது நடக்காததுக்கு முன்னே சொல்ல வேண்டியது தானே, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல, இப்போ பாத்தியா எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தியா, அதுவும் அம்மா வழியில் சம்பாதிக்காத எல்லாத்தையும் இப்போ பொண்ணு வழியாக எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலான்னு கேட்குறாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டா நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் நான் அதாவது இப்படியெல்லாம் நினச்சி எதுவுமே இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, இருக்கிற கோவத்தில் நான் இன்னும் அதிகமாக கோவப்படுத்தாது, என்ன இங்கேருந்து ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவணும்னு கூட எனக்கு பயமாக இருக்குங்க. ப்ளீஸ்ங்க என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, வீட்டுக்கு போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வேறு எதுவும் உங்கள் கூட பேசலான்னுலாம் வரல. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் தாங்க முடியலங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அதனால தாங்க உங்ககிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுக்கு எக்ஸாம் டேட்டும் வந்துடுது. வந்த உடனே எக்ஸாம் எழுத அதாவது கதிர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிர், இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ நல்லபடியாக இந்த எக்ஸாமை எழுதணும் சரியா? அதாவது உங்கள் அப்பா இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. கண்டிப்பாக அது ஒரு நாள் சரியாயிடும். இனிமேல் உங்கள் அப்பா அம்மாவும் உங்ககிட்ட பேச மாட்டாங்களோ செய்ய மாட்டாங்களோன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. உன்னை எல்லாத்துக்கும் அதாவது எல்லாருக்கிட்டேயும் உன்னை புரிய வச்சு கண்டிப்பாக நான் உன்னை உங்கள் குடும்பத்தை கூட நான் சேர்த்து வைப்பேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர் சொன்னதெல்லாம் கேட்டு பயங்கர சந்தோஷத்தில் ஒரு மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு எக்ஸாம் காலுக்கும் போயிடுறாங்க. எக்ஸாம் காலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ரீவனும் பண்ணுறாங்க. பண்ண உடனே நம்ம ராஜுக்கு ஒரு புது வேகம் வருது. அதாவது நம்ம இப்படி ஐஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்திடலாம். நம்ம குடும்பம் 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கணுன்னா நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது. அந்த வெறியில் நம்ம ராஜ் இருந்துட்டு பயங்கரமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜ் பயங்கர சந்தோஷமாக அந்த எக்ஸாமில் இருக்கிற எல்லா கொஷனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. பண்ண உடனே எக்ஸாம் சீக்கிரமாக எழுதியும் முடிச்சுட்டு அது கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பேப்பர் வாங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களும் பேப்பர் வாங்கிட்டு அனுப்பியும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்துட்டு அவ்வளோ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கதிர், இவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகும்ல, அதனால தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், என்ன கதிர் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லவும், சரி அதெல்லாம் விட, நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்க, கண்டிப்பாக நான் இந்த தடவை பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம யார் பாண்டியன் வந்துட்டு ஷோபாவில் உக்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் கதிரும் ராஜும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கதிரையும் ராஜையும் கூப்பிட்டு, இங்கே பாருமா, நீயாவது நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அத்தை மேலே ரொம்ப கோவப்படுவீங்க. அத்தை மேலே எந்த கோவமும் எந்த தப்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டால் எப்படிம்மா மன்னிக்க முடியும்? நீயும் உன்னோட அத்தை பண்ணதும் ஒரு சின்ன விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இங்கே பாருங்க மாமா, எதையும் நாங்கள் வேணும்னுலாம் பண்ணலைல்ல, ஏதோ அந்த சூழ்நிலையில் அப்படி ஆயிடுச்சு. சரி, நீ தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, அதனால் நீ அங்கே ரொம்பவே அழுதுகிட்டு நின்றுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க 2 பேருமே உன்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு விட்டுருக்கணும்ல, ஏன் உனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் தான் மாமா, எனக்கு எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் ஓடி வந்துட்டேன்னு சொன்னேன். என் வீட்டுக்கு போய் விட்டீங்கன்னா நான் செத்துருவேன்னு நான் தான் மாமா அத்தை கிட்ட சொன்னேன். அத்தை தான் அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என்னை கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நானும் சரி, அந்த குழப்பத்தில் என்னன்னு தெரியாமல் நான் சரின்னு சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் 2 பேருக்குமே பிடிக்காம தான் நடந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேருமே சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம
பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் 2 பேருமே இப்போ பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்படி ஒரு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் எதுக்காக பண்ணணும்? நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது தப்பு தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் அத்தை எனக்கு பண்ணது அவ்வளோ பெரிய உதவியாக, அவ்வளோ பெரிய அது எவ்வளோ பெரிய உதவியாக தான் நான் பார்த்தனே தவிர, அத்தை எனக்கு துரோகம் பண்ண மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு நீ பார்த்தல்ல, அப்படி பார்த்துருந்தோமா நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, அவங்க எதுவுமே புரிஞ்சுக்காம அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி மாமா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். அதுக்காக நீங்கள் அத்தை மேலெல்லாம் கோவப்படாதீங்க. அத்தை எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, எப்படி ராஜி, நீ மட்டும் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு அவர்கிட்ட பேசுகிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ தைரியமாக நீ அவர்கிட்ட பேசிட்டு வர. இங்கே பாருங்கள், நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலையே. நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா தான் நம்ம பயப்படணும். எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நம்ம எதுக்காகங்க பயப்படணும்? பயப்படக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருக்கு அதாவது எது தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி இருந்துட்டு, சரிங்க ரிசல்ட் இருந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும். அந்த 1 வீக் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, அடுத்தது என்ன, உன்னோட ஃபிசிக்கல்ஸ் தானே, அந்த ஃபிசிக்கல்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் சரியா? ஃபிசிக்கல்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபிசிக்கல்ஸ்க்கு நம்ம இது என்ன பண்ணுவோம், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபிசிக்கலுக்கு அப்படியே ரொம்பவே ஆர்வமாக என்னது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு கதிர், நீ என்னோடய லைஃப்பில் கிடச்சதுக்கு நான் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். நீ என்னோடய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் இது எதுவுமே என்னோடய சித்தப்பாக்கும் அப்பாவுக்கும் புரியாமல் அப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்களே, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நான் தான் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வீக் கழிச்சு ரிசல்ட்டும் வரதுக்கு டைம் ஆகிடுது. 10 மணிக்கு ரிசல்ட் வருது. நம்ம ராஜு அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் இந்த எக்ஸாமில் மட்டும் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே ரொம்ப பயந்துக்கிட்டே அந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அதாவது இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆயிடுறாங்க. பாஸ் ஆகிட்ட உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம யாருக்கு, நம்ம ராஜுக்கு. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட கதிர், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் கதிர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த அதுக்கான பலன் இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறது அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பும் ஆகிடும். நீ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு நீ பலன் அனுபவிக்கிற. இப்போது நான் தான் காரணம்லாம் சொல்லக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கதிர், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தானே நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட உடனே ஃபிசிக்கலுக்கும் வைக்கிறாங்க. அது எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி ஒரு போலீஸாக வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் எதுவுமே அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. நம்ம ராஜு இருந்துட்டு போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது காந்திமதி இருந்துட்டு பார்க்குறாங்க. யார், எதுக்காக போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், ஜீப்பில் இருந்து நம்ம ராஜு இறங்குறாங்க. இறங்கின உடனேயே நம்ம ராஜு இருந்துட்டு அப்பத்தாவை தான் பார்க்குறாங்க. அப்பத்தா அப்படின்னு சொல்லி கத்தவும், இதை கேட்ட நம்ம காந்திமதிக்கு பயங்கர சந்தோஷமா, நீயா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா, ராஜி நீ போலீஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மாச்சி, நான் போலீஸ் ஆயிட்டேன் பார்த்தீங்களா, உங்களோட பேத்தி நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லவும், ஐயோ என் கண்ணே நம்ப முடியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே கூட்டிகிட்டு வந்த உடனே ராஜு இருந்துட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடு. என்ன ராஜி, என்ன இதெல்லாம்,
என்ன ட்ராமாக்கு இது போயிட்டு வந்தியா? எதுக்காக போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நான் போலீஸ் ஆயிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன ராஜு சொல்கிற நீ? உண்மையாவா? நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் நம்பினாலையும் நம்பலனாலையும் இதுதான் உண்மை, நான் போலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் சொல்லவும், இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா ராஜி நீ ஏதோ வாயால் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி போலீஸ் ஆகி வந்து நிற்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷப்பா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ இவ்வளோ சீக்கிரமாக நீ சொன்னதை நான் நிறைவேற்றி காட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேலும் சக்திவேலும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு, அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன இது, இவ போலீஸ் ஆகி நிற்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்கவும், இதை பார்த்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க என்னோட வீட்டு பொண்ணு இப்போது போலீஸ் ஆகி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கிண்டல் பண்ணி பேசுவோம். நம்ம ராஜியை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு, நம்ம முத்துவேலும் சக்திவேலும் நம்ம ராஜியையும் கோமதியும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.